சௌக்கியமா? ஆமா, போன தடவை சத்துணவு கூடத்துல அரிசி அடித்து நான் கேஸ்ன்னு வந்தப்ப அந்த சீட்ல இருந்தியே, இப்ப இந்த சீட்ல இருக்க. எப்படி ப்ரொமோஷனா? எப்படி கிடைச்சது? உன்னை பிடிச்ச 6 மாசம் சொல்ல போட்டான் பாரு, அதனால கிடைச்சது. நம்மளால கூட சில பேருக்கு வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுதுல. யோ போலீஸ், அடுத்த தடவை நீங்க முயற்சி பண்ண, நான் வந்து மாட்டிக்கிறேன், உன்னை எஸ்ஐ ஆக்கி விட்டுறேன். சாப்பிடு. டேய் என்னடா? டேய், மாப்பிள்ளை விட்டுக்கிறவங்க என்ன மரியாதை பேசுறேன். ஆமா, இங்க சீலான்னு ஒரு குட்டி வேலை பார்க்கறாளாமே, அவளை கொஞ்சம் கூப்பிடுறியா? டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? கொண்டாங்கடா. வாங்கடா. என்ன பாக்குற? முன்ன பின்ன கல்யாணம் இருக்கா உனக்கு? பொண்ணை கூப்பிடியா? எந்திரடா. என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க மைக்கேல் ராஜ் அண்ணன் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவருக்காக பொண்ணு கேட்க அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா இருக்காங்களா? அதனாலதான் அவர் சார்பா மொத்த கும்பலையே கூட்டிட்டு வந்திருக்கேன். 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 12ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 20ஆம் தேதி கூட முகூர்த்தம் இருக்கு. பட் நான் ஊர்ல இல்லையே. நான் இருக்கும்படியா ஒரு தேதி சொல்லுங்க. என்னப்பா திருப்தியா? நகை நட்டை பத்தி கவலைப்படாதீங்க. 4 பக்கமும் பசங்களை அனுப்புனா நகை நட்டோட வந்துருவாங்க. என்ன பாக்குறீங்க? வழக்கமா எங்க கைக்கு செய்ய மாட்டீங்க, ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு செய்ய மாட்டி பார்க்கலாம்னு ஆசை. என்னையா வளவன்னு பேசிக்கிட்டு? அம்மா சீக்கிரம் முடிங்க, மேக்னி ஷோக்கு போகணும். போகலன்னா வசூல் பாதிக்கும். வெத்தலை பாக்க நீங்களே எடுத்துக்கிறீங்களா இல்ல நாங்களே எடுத்து தட்டுமா? இந்த ஐயோ, அடிக்காத. ஐயோ, நான் பிடிக்காதம்மா. நான் ஆம்பளை. ஐயோ, 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 பக்கம் வர மாட்டேன். அடிக்காத. ஐயோ, அண்ணே, உங்க உன்னதமான காதலுக்கு உயிர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பவுன் நகை வேணும்னு பிரியமா கேட்டேன். என்ன 7-8 இடத்துல கெட்டு போட்டு வச்சுட்டாங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். வாய மூடிக்கிட்டேன். ஆமா, இவங்களையும் லாக்கப்ல வச்சீங்க. பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பொண்ணு கேட்டு வந்திருப்பான். பின்ன என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஏக முடியும்? வயசு பொண்ணுங்க வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டுதாமா வருவாங்க. பொண்ணு கேட்டு வர்றது என்ன கிரிமினல் குற்றமா? அப்படி ஒண்ணு நான் சட்டத்துல படிச்சது இல்லையாமா. தட் இஸ் கரெக்ட். இத பாருமா, பொண்ணு கேட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்களே உள்ள பிடிச்சு போட்டீங்க. பின்ன என்ன, அடுத்தவங்க பொண்ணு பிரச்சனை வந்தா ஸ்டேஷன்லயே கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. அதுவே உங்களை பொண்ணு கேட்டு வந்தா உள்ள பிடிச்சு போடுவீங்க. இத பாருமா, சொந்த பிரச்சனைக்காக சட்டத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்றது கிரிமினல் குற்றம். அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இப்பவும் நான் உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ரெட் மார்க் கொடுக்கறத நான் விரும்பல. ஏன்னா ஐ லவ் யூ. சீக்கிரம் உங்களை ரிலீஸ் பண்ணிருங்க. போலீஸ் அராஜகம். அண்ணன், 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 அண்ணி. யோ, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கயா. சார், உங்க கப்பல்ல பிரவுன் சுகர் கடத்தி இருக்காங்க. என்ன பதில் சொல்றீங்க? சட்டப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுங்க. தலைவா, வண்டியில ஏற. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு, நீங்க எல்லாம் போகலாம். சொல்றேன்ல. என்னமோ சொல்ல வந்தியே, என்ன? என்னடா இது? ஹோட்டல் ஓபனிங்க்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நீ பாட்டுக்கு வேலை செய்யறவங்க வெளியே போன்னு சொல்லிட்ட, என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க முன்னாடி நான் உன்னை கை நீட்டிட்டா உன் கௌரவம் குறைஞ்சிரும் பாரு. அதனாலதான்.
10 வயசுலயே பர்சல்ல போய் ஸ்மக்லிங் பண்ண வேண்டாம்னா என்கிட்டயே அவன் வேலையை கட்டுற ராஸ்கல். கட்டு மரத்துல கஞ்சா கடத்துறவனையே என் காம்பவுண்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். என் பேரை சொல்லியா ஃப்ராடு பண்ற? சரக்கு யார் அனுப்பிச்சது சொல்லு. மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ் விட்டுருங்க. சரக்கு நான் தான் அனுப்பிச்சேன். நீங்க 2 பேரும் தொழில் கூட்டாளிங்க. நீங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. கூட்டாளி யாரியா கூட்டாளி? இவனா கூட்டாளி? கூட்டாளிங்கிறவன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமே தவிர புருஷன்கார ஆபீஸுக்கு போனதும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு படுக்கையை தட்டி போடுறாளே அவ மாதிரி இருக்க கூடாது. நிறுத்துற. நானும் பாக்குறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறிய. நீ தொழில் கத்துக்கிட்ட அதே நைனா கிட்ட தான் நானும் தொழில் கத்துக்கிட்டேன். என்னமோ இப்ப புத்தர் காந்தி லெவல்ல பேசினா அதுக்கு நானா பொறுப்பு? தெரியாதவங்களை பத்தி நீ பேசாதடா. நாம 2 பேருமே நைனா கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டோம். ஆனா நீ தப்பான பாடம் கத்துக்கிட்ட. 100 ரூபாய் காசுக்காக பல லட்சம் ரூபாய் பொருளை ஹார்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரே ஒரு பிராந்தி பாட்டில வெளியே கொண்டு வந்திருப்பாரா? மைக்கேல், நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் நான் ஏந்திரமா தாங்கிட்டு இருந்தேன். நம்ம நட்பு கெடக்கூடாதுன்றதுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்து வளர்த்த இந்த தொழில் கெடக்கூடாதுன்றதுக்காக. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு போடுற பார்ட்னரை விட எங்கேயோ கஞ்சா அடிச்சிட்டு கண்ணம் மூடுற பரதேசி பையன் உனக்கு பெருசா போயிட்டான்ல. லட்சியத்துக்காக தொழில் பண்றதா இருந்தா லாலா கடை வச்சிரு. ஏண்டா ஸ்மக்லிங் பண்ண வந்த? இந்த சரக்கு எடுத்துட்டு போற கட்டுமரத்தெல்லாம் மீன் பிடிக்க விட்டுடு. கோல்டன் பிஷ் நல்ல வியாபாரம். பேசாம கடை வச்சு உட்காரு. அனாதையா இருந்தேன்னு எடுத்து வளர்த்த நைனா செருப்பு தைக்க சொல்லி கொடுத்திருந்தா கூட இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து இந்த தப்பான தொழில பழகிட்டேன். என்ன நம்பிக்கிட்டு இருக்க 100கணக்கான குடும்பங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலை விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதப்பா, என்னோட வாழ்க்கையும் சரி, என்னோட தொழிலும் சரி, எப்படி அமைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் எந்த கட்டுப்பாட்டோட என்கிட்ட இருந்தியோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா இரு, இல்ல அவுட். பீட்டர், எதை கூப்பிட்டீங்க? உனக்கு என்ன வேணும்? வாட்ச் மிட்டாய். வாட்ச் மிட்டாயா? நான் வாங்கி தரையா? யோ, வாட்ச் மிட்டாய் குடியா? டிட்டோனி வாட்சா கொடு. இந்த நேனா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இன்னொரு முத்தம் கொடுப்பியா? கொடு. பீட்டர், நடந்தது நடந்து போச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னங்க பொறுமை? நம்ம லட்சியத்தையும் கொள்கையும் ஜனங்க கிட்ட சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கா மைக்கேல் ராஜோட கூட்டு சேர்ந்தோம். சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதனால அவனோட சேர்ந்தோம். வருமானத்தை கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? அது சரி, அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு யோசிப்போமே. நான் யாருக்காகவும் என் வருமானத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அதுக்கு பதிலா மைக்கேல் ராஜுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆக மைக்கேல் ராஜா பகச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, வெரி குட். பிரிஞ்சு போய் தான் பகச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, கூட இருந்தே பகச்சுக்கலாம். என்னையா சொல்ற? உறவாடி கிடக்கிறதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே.
do something for you? நான் உங்களை பார்க்க வரல. அனாதையா இருந்த என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க. கோடி கோடியா சொத்து இருந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய நீங்க என்ன விட்டுட்டு தனியா வந்து இப்படி கஷ்டப்படுறீங்களே, அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? நீ ஒண்ணும் தப்பு பண்ணலப்பா மைக்கேலு. எனக்கு இந்த வாழ்க்கை புளிச்சு போச்சுப்பா. எத்தனை நாளைக்கு தான் போலீஸ்க்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது? கை நிறைய சம்பாதிக்கிறோம், நிம்மதியா தூங்க முடியுதா? மைக்கேலு, இன்னொன்னு சொல்றேன்ப்பா, இந்த உலகத்துல விஞ்ஞானிங்க, டாக்டருங்க, என்ஜினியருங்க, வக்கீலுங்க இவங்க எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில் ஒண்ணு நம்ம மாதிரி கிரிமினல்ஸ், இன்னொன்னு அரசியல்வாதிங்க. மைக்கேல், யோசிச்சு பார்த்தேன். கையில வலு இருக்கிற வரைக்கும் நிறைய சம்பாதிச்சேன், ஆனா மனசுல நிம்மதி இல்லப்பா. அதனாலதான் சாகர காலத்திலேயாவது கொஞ்சம் சுயமா சம்பாதிச்சு சுத்தமா வாழலான்னு இந்த வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன். உன் மேல எனக்கு ஒரு கோபம் இல்லப்பா. உலகத்துல யாருக்காவது வாரிசு வேணும்னா ஒண்ணு பெத்தெடுப்பாங்க, இல்ல தத்தெடுப்பாங்க. கிரிமினல் குற்றவாளியான எனக்கு யாருமே பொண்ணு தரல. என் வாரிசான உன்னை கூட நான் அநாத ஆசிரமத்துல இருந்து தான் திருடினேன். ஆனா நான் உனக்கு அன்னைக்கே ஆனாவன் சொல்லி கொடுத்திருந்தேன்னா நீ மனுஷனா இருப்ப. அடுத்தவன் பாக்கெட்ல எப்படி கை வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து உன்னையும் நான் குற்றவாளி ஆக்கிட்டப்பா. எதை குற்றங்கிறீங்க? டிவியும் டெக்கையும் கோல்டையும் டாக்ஸ் கட்டி வித்தா அதுக்கு பேரு பிசினஸ், டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி வித்தா அதுக்கு பேரு ஸ்மக்லிங். இந்த நாட்டுல எத்தனையோ பெரிய மனுஷங்க டாக்ஸ் கட்டாம கோடிக்கணக்கா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறத பார்லிமெண்ட் வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்கு. நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கூட வாங்க. டேய், செய்யற தப்புக்கு யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வியாக்கியானம் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் செஞ்சதும் தப்பு, இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. எனக்கு என்னமோ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு என் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்க நான் சரணடைஞ்சு போலீஸ்ல உன்னையும் காட்டி கொடுத்துருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி வந்துட்டேன். அப்பா, எனக்கு காசு பணம் அவசியம் இல்ல. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நான் உங்களோட வந்துட முடியும். ஆனா வேலை வெட்டி இல்லாம வேற வழியே இல்லாம என்ன நம்பி நூத்துக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு, அவங்களுக்காக. அதனாலதான் சொல்றேன்ப்பா, என்னோட வான்னு நான் உன்னை கூப்பிடல, அதே மாதிரி நீயும் உன்னோட வான்னு என்ன கூப்பிடாத. எங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்பா. டேய் வாடாங்க. வா டாவா வாடாண்ணா. இது என்ன தெரியுமா? சர்ச் வாரண்ட். படிக்கும் போது இதெல்லாம் என்னன்னு உனக்கு லா காலேஜ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களே. ஓ, அன்னைக்கு நீ கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டியா? தரடா கதவை தரடாண்ணா. What do you want? இந்த வீட்ல இருக்கிற சில பொறுக்கிங்க சட்டவிரோதமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. சர்ச் வாரண்டோட வந்திருக்கும். வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, வந்து பொறுக்கீங்கன்னு சொல்றது அதை விட தப்பு. நான் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து வெளியே போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன சர்ச் வாரண்ட்? டெய்லி பிரியாணி சாப்பிட்டு கையை தொடச்சு போடுறோம். யூ நோ தட்? ஏன் டிபார்ட்மெண்ட் புதுசா சேர்ந்தா இப்படிதான் நீதி நேர்மன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் அதை எடுத்து சொல்றது இல்ல? 1ஆம் தேதி சம்பளம் மிஸ் ஆனா கூட என் மாமூல் மிஸ் ஆகுறது இல்ல? என்னமா அந்த அம்மா கூப்பிட்டாங்க பின்னாடி வந்துட்டீங்களா? மிஸ்டர், உன்ன மாதிரி ஒன்னே கால்னா பையங்க கிட்ட எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? இவனை பிடிச்சு வேன்ல ஏத்துங்க. ஏய் ஏய் பீட்டர், அங்க என்னடா? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க?
சட்டவிரோதமான காரியங்கள்ல சில பொறுக்கி பயலுக ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சர்ச் வாரண்டோட வந்திருக்காங்க டிக்னிஃபைட் போலீஸ் ஆபீசர். அவங்க கிட்ட சண்டை போடாம என்னடா செய்ய சொல்ற? விட்டுடா, பண்ணட்டும். வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை இல்லாம வேலை செய்யணுங்கிற நல்லெண்ணத்தோட வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே டிஸ்டர்ப் பண்ணா அப்செட் ஆகி வேலையை ராஜினாமா பண்ணிட போறாங்கடா. சோதனை போட வந்தவங்களுக்கு நாமளே சோதனையா இருக்க கூடாதுடா. அவங்க அப்செட் ஆக கூடாதுன்றதுக்காக நாம அவமானப்படணுமா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஏய், மைக்கேல் ராஜ் அவமானப்படுத்திட்டு இந்த காம்பவுண்ட் விட்டு யாராவது உயிரோட போக முடியுமா? பயப்படாம போங்க மேடம். நீங்களும் போங்கயா, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். அம்மா, நான் சிகரெட் குடிக்கல. கான்ஸ்டபிள், நீங்க இங்க போங்க. நீங்க இந்த ரூமுக்கு போங்க. நீங்க அங்க போய் செக் பண்ணுங்க. அதுதான் எனக்கு தெரியல. பை பை மிஸ் ரத்னசாமி, ஒரு இன்ச் கூட விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே? ஏய், அம்மா டென்ஷனா இருக்காங்க, வேலையை பாரு. எலி செத்து கிடக்குற, அப்படியே அமுக்கு, அம்மா வந்துட போறாங்க. என் கனவுகளை வளர்த்து வரும் காதல் நாயகியை குற்றவாளிகளை மட்டுமே கண்டுபிடிக்கும் உன் கண்களுக்கு எனது குளிர்ந்த இதயம் தெரியவில்லையா? நான் எழுதும் இந்த டைரியை எனது காதலியாக பாவித்து எழுத்துக்களை முத்த முத்திரைகளாக பதிக்கிறேன். நான் தருவதை ஏற்றுக்கொள்ளும் இந்த டைரியை போல் எனது காதலியும் ஏற்றுக்கொள்வாளா எனது உண்மையான காதலி? மைக்கேல். இதைத்தான் கண்டுபிடிச்சீங்களா? கடத்தல் பண்ற நம்ம காதல் பண்ண கூடாதுடா. ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணி அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபேமிலி பாலிசி. ஏய், கடத்தல் பிசினஸ்க்கு வேணும்னு ஐடியா கொடு. பர்சனல் லைஃப்ல தலையிடாத. கெட் அவுட். நல்லது சொல்றேன், கேட்டுக்க. சார், இன்ஸ்பெக்டர் ஷீலா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நேத்து சர்ச் வாரண்டோட வந்தா, இன்னைக்கு அரெஸ்ட் வாரண்டோட வந்துட்டாளா? இல்ல சார், பார்த்த உடனே பக்குன்னு காதல் வர்ற மாதிரி பளிச்சுன்னு வந்திருக்காங்க. அந்த மஞ்ச மேலாக்கும் கருப்பு கீழாக்கும் சும்மா கும்முன்னு ஆளை தூக்குது போங்க. ஏய்,